வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இந்த சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னமோ அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நானுமே ஒரு 2-3 ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. முக்கியமாக இந்த மாதிரி சைடு வியூவில் அதுவும் ஃபுல் குவாலிட்டியில் எப்படி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுனா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்மளே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காண்டி மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச பாட்டை நம்மளாவே சூப்பராக இந்த வியூவில் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிடலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி. ஓகே கைஸ், இது எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்லேயே கூட பண்ணலாம், பட் 2 இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 2ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஷாட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோட வீடியோ செக்ஷன் இருக்கும். அதில் உங்களோட வீடியோவை இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்கன்னா அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதிலேயே ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட் தான் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம். ஸோ அந்த 30 செகண்டை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது அளவுன்னு அதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு அந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ட்ரிம் பண்ண அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ண போர்ஷன் உங்களுக்கு தனியாக வந்துடும். இதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவில் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறிடும். நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். அதனால தான் உங்களுக்கு சாங்கை பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேயே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட லோகோ வேணா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது எழுதுறதுனா எழுதிக்கலாம், பேக்ரவுண்டை மாற்றலாம். இல்லை இதே சாங்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் பிளர்ரான மாதிரி இந்த சாங் ஃபுல்லாக ஓடுற மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே டெடிகேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நானும் கூட டிஸ்கிரிப்ஷனில் அதை வேணால் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் சேவ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் குவாலிட்டி வரும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா 720 குவாலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ 720 கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 720 நீங்கள் கிளிக் பண்ணால் தான் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வைக்க முடியும். ஸோ 720ங்கிறது நல்லா ஃபுல் HD குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட் பண்ணி கிராப் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் தான் சொல்லித்தரேன். நீங்கள் இதை நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராப் பண்ண அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, உங்களுக்கு தெளிவாக வந்துருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் HD குவாலிட்டியில் அந்த சைடு வியூவில் சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 720 குவாலிட்டியில் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதோட சைஸை போய் இப்போ நம்ம வெளியே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் இதோட டீடைல்ஸ் கொடுத்து பார்த்தா இதோட சைஸ் கிட்டத்தட்ட 29 MB வருது. ஸோ 29 MB உள்ளதை நம்மளால் அதில் பண்ண முடியாது, ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்போ 2வது அப்ளிகேஷன். இந்த 2வது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷோ. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ட்ரிம், கம்ப்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ டு ஆடியோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும். நமக்கு தேவையானது அந்த கம்ப்ரஸ் அப்படிங்கிறதான். ஏன்னா இப்போ 28 MB உள்ளதை நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இதிலே நீங்கள் கம்ப்ரஸில் போய் உங்களுக்கு தேவையான நீங்கள் அந்த கட் பண்ண போர்ஷனை செலக்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் கேலரியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ கேலரியிலேருந்து அப்படியே நீங்கள் ஷேர் கொடுக்கலாம். ஸோ ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் த வீடியோ அப்படின்னு அந்த வீடியோ ஷோ அப்படிங்கிறதோட ஐகான் வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த கம்ப்ரஸ் த வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் கிராப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டா மேலே உள்ள டிக் சிம்பிளை கொடுத்து 480p அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுத்து நீங்கள் சேவ் டு கேலரி கொடுங்க. ஸோ இந்த 480pல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மிஸ் ஆகாமல் பட் MP பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி சூப்பராக உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 MB இருந்ததை 3 MBக்கு குறைச்சிருச்சு. 26.72 MB. அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் வீடியோவை. ஸோ நீங்கள் அந்த 26 MB உள்ளதை இங்கேருந்து டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 MBயில் சேம் வீடியோ பார்த்தீங்கன்னா HD குவாலிட்டியில் வெறும் 3 MBயில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் இது என்ன, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலையை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இதில் என்னென்னா இதுக்காண்டி நீங்கள் உள்ள தேடி ஈடிலாம் அலையணும்னு அவசியமே கிடையாது. உங்கள்ட்ட ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களாவே சூப்பராகவே ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டேட்டஸில் இதை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்.
ஸோ ஓவராலாக மை ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன ஹேஷ்டேக் எழுதணுமோ என்னென்னமோ நிறைய பேர்லாம் அதில் ட்ரெயின்லாம் விடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் ஓனா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யூஸ் ஆகும், ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வைக்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.